ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறீங்கன்னா டிமானடைசேஷன்ற டாபிக் பற்றி. இதை நான் நியூஸ் பேப்பர்ஸ் வச்சு நான் சொல்ல போகிறேன். பிகாஸ் ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இந்த டைமில். ஸோ மக்களுக்கு தெரியணும் ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு. எடுத்தோடனே பேஜ் நம்பர் 13க்கு ஜம்ப் பண்ணுறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. டிமானடைசேஷன் பற்றி ஒரு முக்கியமான விஷயம் இங்கே தான் அமைஞ்சிருக்கு. கரன்சி ரீகால் வெர்ஷன் 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இது எதை சொல்கிறாங்கன்னா டிமானடைசேஷனோட ஹிஸ்ட்ரி பற்றி. என்னடா இது இப்போ தான் மோடி புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு, அதுக்குள்ளே ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறானேன்னு நினச்சிக்காதீங்க. இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. மொத்தம் நம்ம வரலாற்றில் 3 தடவைகள், இந்த 2016 ஆண்டுகளையும் சேர்த்து 3 தடவை டிமானடைசேஷன் பண்ணியிருக்கோம். எப்போ பண்ணால் 1946, 1978 அண்ட் 2016. 3 வருஷமும் டிமானடைசேஷன் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் பிளாக் மார்க்கெட்டில் இருக்க மணி சர்க்குலேஷனை நாங்கள் ஸ்க்ராப் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு முக்கியமாக சொல்கிறாங்க. குறிப்பாக அவங்களுக்கு ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லணுன்னா, 1946 1000 rupees அண்ட் 10,000 rupees நோட்டை ஸ்க்ராப் பண்ணாங்க எக்கானமிலேருந்து. திரும்பியும் 1954 என்ன பண்ணாங்கன்னா டீநாமினேட் பண்ணாங்க, அதாவது ரீஎன்ட்ரி ஆஃப் நியூ நோட்ஸ். ஸோ இப்போ என்ன நோட்ஸ் என்ட்ரி ஆகுதுன்னா 1000 rupees, 5,000 rupees, 10,000 rupeesனு புது நோட்லாம் எக்கானமிக்கில் சர்க்குலேட் ஆகுது. அதுக்கப்புறம் திரும்பி மொரார்ஜி தேசாய் பீரியடில் 1978 என்ன நடக்குதுன்னா, ஆஃப்டர் 30 years ஃப்ரம் 1946 ஆஃப்டர் 30 years திரும்பியும் ஒரு டிமானடைசேஷன் நடக்குது. இப்போ என்ன நடக்குதுன்னா 1000, 5,000, 10,000 3 வெர்ஷன் ஆஃப் கரன்சிஸையும் ஸ்க்ராப் பண்ணிடுறாங்க நம்ம இந்தியன் எக்கானமிலேருந்து. திரும்பி இது எப்போ ரீஎன்ட்ரி ஆகுதுன்னா 1998 ரீஎன்ட்ரி ஆகுது. இது கரன்சியோட ஹிஸ்ட்ரிஸில் இருக்கும், நீங்கள் கூகுள் பண்ணி கூட செக் பண்ணிக்கலாம். இந்த நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிமானடைசேஷன்ற ப்ராசஸ் 2016 என்ன அவசியம், ஒய் நாட் 2015 ஆர் 2017 பண்ணியிருக்கலாமே, எதுக்கு திடீர்னு 2016 பண்ணீங்க அப்படின்றதுக்கான ரீசன் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2015 ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணோம். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸோட ரிசல்ட் என்ன வந்திருக்குன்னா, நம்ம இந்தியன் எக்கானமியில் 400 crores worth ஆஃப் ஃபேக் கரன்சிஸ் புழக்கத்தில் இருக்குது. ஸோ 2015 அப்படின்னா 2016 கண்டிப்பாக அதை விட இன்க்ரீஸிங் ரேட்டில் தான் இருக்கும். ஸோ ஃபேக் கரன்சிஸ் இருந்தாவே அது எக்கானமியை க்ராஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவும். ஸோ அது ரொம்ப பிரச்சனை கொடுக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு நிறைய தேடி இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த க்ளூ என்ன நடந்திருக்குன்னா, பாகிஸ்தான்லேருந்து இந்த நோட்ஸ்லாம் வெளியே வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எப்படி பாகிஸ்தானுக்கு நம்ம இந்தியன் ருப்பியை அவ்வளோ ஆத்தென்டிக்காக அவ்வளோ டூப்ளிகேஷன், பியோர் டூப்ளிகேஷன் பண்ண முடியுதுன்னு பார்த்தா, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் கரன்சி பண்ணுறதுக்கு பேப்பர்ஸ், இங்கு, சில்வர் த்ரெட்ஸ் இதெல்லாம் தேவை. ஸோ நம்ம பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் காமனாக இங்கும் சில்வரும் சப்ளை பண்ணுறது UK, US அண்ட் ஜெர்மனி. ஸோ இதை நம்ம தடுக்க முடியாது. அதனால தான் நிறைய வாட்டி பாகிஸ்தானுக்கு அந்த சில்வர் த்ரெட்டையும் இங்கையும் நம்ம சப்ளை பண்ணக்கூடாது நிறையா நம்ம நெகோஷியேட் பண்ணியிருக்கோம். பட் அதெல்லாம் எதுவும் வேலைக்கு ஆகலை. ஏன்னா அவங்க பொருள் தராங்க, நம்ம காசு தரோம். பாகிஸ்தானும் அதே தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் மறுக்கிறாங்க. ஸோ இந்த ஃபேக் கரன்சிஸோட புழக்கம் நிறையா இருக்கிறதுனால ஒரே காரணத்துக்காக தான் எக்கானமிலேருந்து இது ஸ்க்ராப் அவுட் பண்ணுன்ற ஒரே விஷயத்துக்காக தான் டிமானடைசேஷன் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பாகிஸ்தான் ஃபேக் கரன்சி உண்டாக்கிட்டாங்க, அதை கண்டிப்பாக நார்த்தன் பார்ட்லேருந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே கொண்டு வர முடியாது. எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ்க்கு சீ ரூட் மூலியமாக வருது, இல்லை ஏர்லைன்ஸ் மூலியமாக பங்களாதேஷ்குள்ளே போடுறது. பங்களாதேஷ்லேருந்து எப்படி இந்தியன் எக்கானமிக்குள்ளே சர்க்குலேட் ஆகுது இந்த ஃபேக் கரன்சிஸ் அப்படின்னு பார்த்தா, ஹலால் அப்படின்ற ஒரு சிஸ்டம்ஸ் இருக்குது. அந்த ஹலால் சிஸ்டம் என்னென்னா மணி ப்ரோக்கரேஜ் சிஸ்டம். அது கைண்ட் ஆஃப் சின்ன பேங்க்கு, வித்தவுட் எனி லீகல் சைனு, சிக்னேச்சர் எதுவுமே கிடையாது. சும்மா ஒரு கோட் மூலியமாக அது செயல்படுற ஒரு சிஸ்டம். ஸோ அந்த ஹலால் சிஸ்டம் மூலயமா மேஜராக அந்த ஃபேக் கரன்சிஸ் இந்தியன் எக்கானமிக்குள்ளே
த பிக் ஸ்டெப் டுவர்ட்ஸ் த கேஷ்லெஸ் எக்கானமின்னு இருக்குல்ல, இந்த நியூஸ் என்ன சொல்லுதுன்னா, நம்ம இப்போ டிமானடைசேஷன் பண்ணாங்கள, அதனுடைய பெரிய 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 முக்கியமான மூல காரணமே இந்த கேஷ்லெஸ் எக்கானமி தான். ஏன் இந்த கேஷ்லெஸ் எக்கானமி இம்மீடியட்டாக இந்தியாவுக்கு தேவை அப்படின்னா, இந்தியாவுக்கு ரெவென்யூ தேவை. எவனும் ஒழுங்காக டேக்ஸ் கட்ட மாட்டான். ஏன்னா அவங்ககிட்ட நிறைய காசு இருக்குது, காசை அமுக்கி வச்சுக்கிறான். காசு எப்படியெல்லாம் வந்து மணி லாண்ட்ரிங் பண்ணுமோ அப்படியெல்லாம் மணி லாண்ட்ரிங் பண்ணி பிளாக் மணியை ஒயிட் மணியை மாற்றி திரும்பி அவனே அவனோட காசை யூஸ் பண்ணிக்கிறான் வித்தவுட் பேயிங் டேக்ஸ். ஸோ அதுதான் பிரச்சனை இந்தியாவுக்கு. ஸோ இந்த டேக்ஸ் பிரச்சனையை எப்படி ஒழிக்கலாம்னா, கேஷ்லெஸ் எக்கானமின்ற கான்செப்டை வச்சு கண்டிப்பாக ஒழிக்கலாம். இது இந்தியாவோட பெரிய மூவ்னு சொல்லலாம். எல்லா மணி டிரான்சாக்ஷனையும் ஆன்லைன் டிரான்சாக்ஷனை மாற்றினா டைரெக்டாக ஆர்பிஐயோட சர்வேலன்ஸ்க்கு அது வந்துடும். ஸோ கவர்மெண்ட்டுக்கு அப்பைக்கப்போ என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணுறோமோ இமீடியட்டாக நம்ம டேக்ஸ் பே பண்ணிடுவோம். ஸோ நோ நீட் ஃபார் எனி டேக்ஸ் பேமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்காது. The deposit not matching with tax returns to attack 200%. ஆக்சுவலாக இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது ஒரு இண்டிவிஜுவல் வந்து எவ்வளோ வேணாலும் டெபாசிட் பண்ணலான்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா, கவர்மெண்ட்டோட மெயின் ஏம் என்ன தெரியும், பிளாக் மணியை ஒழிக்கணும். ஸோ பிளாக் மணின்றது எப்படி கவர்மெண்ட் கண்டுபிடிப்பாங்க? சாரி, ஒன்றும் இல்லை. மக்கள்கிட்ட நிறைய கரன்சி இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து இமீடியட்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக நிறைய ரூல்ஸ் இம்போஸ் பண்ணி வச்சுருக்கோம். பிகாஸ் ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் தான் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். அக்கௌண்ட்லேருந்து வித்ட்ரா பண்ணாலும் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 10,000, வீக்லி 20,000 தான் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ அப்போ இந்த கரன்சியை எப்படி தான் மாற்றுறது? ஒரே வழி டெபாசிட் பண்ணுறது, இல்லை டாலர்ஸாக மாற்றி வச்சுக்கிறது. சரி, டாலர்ஸாக மாற்றுறத அப்போ விட்ருங்க. ஃபஸ்ட்டு நம்ம கரன்சியாக மாற்றுறத வச்சுக்கலாம். கரன்சியாக மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ நம்ம அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணும்போது ஒரு இண்டிவிஜுவல் ஒரு அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறாங்கன்னா 2.5 lakhs அப்படின்றது லிமிடேஷன்ஸ் வச்சுருக்காங்க. அந்த 2.5 lakhsக்குள்ளே பண்ணுறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. 2.5 lakhsக்கு மேலே டெபாசிட் பண்ணுறவங்களா இருந்தால் தயவு செய்து அந்த 2.5 lakhsக்கு மேலே பண்ணுற அமௌண்ட்டுக்கு நீங்கள் அக்கௌண்டபிள்ஸ் காட்டணும். இது என்னோடய சம்பாத்தியத்துலேருந்து தான் வந்திருக்குன்னு நீங்கள் காட்டணும்னு கூட அவசியம் இல்லை. அந்த த்ரெஷோல்டு வந்து ஒரிஜினலாக உங்களுடைய அமௌண்ட்டாக அப்படின்னு சொல்லிவிட்டு கவர்மெண்ட்டு டைரெக்டாக வந்து உங்களோட சேலரி பேஸ்லாம் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. சப்போஸ் அது நீங்கள் சம்பாதிச்ச காசுனா 35% டேக்ஸோடு இம்போஸ் பண்ணி விட்டுருவாங்க. இல்லைனா எவ்வளோ அமௌண்ட்டு விச் இஸ் மிஸ்மேட்ச் வருதோ டோட்டல் அமௌண்ட்லேருந்தே 200% உங்கள் மேலே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபைன் போடுவாங்க. கவர்மெண்ட் போடாது, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த விஷயம் போயிடும். ஏன்னா நீங்கள் டேக்ஸ் கட்டல. ஸோ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அக்கார்டிங் டு செக்ஷன் 270A படி உங்கள் மேலே டேக்ஸ் போட்டுருவாங்க, விச் இஸ் 200%. நான் சும்மா வந்து ஒரு கேல்குலேஷன் சொல்கிறேங்க. 2.5 lakhsக்கு 200% போட்டிங்கன்னா 5 லட்ச ரூபா, டபுள் த மடங்கு உங்களுக்கு டேக்ஸ் கட்டுற மாதிரி ஒரு வேலை. அடுத்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்ன சொல்லுதுன்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு சில டைம் லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நவம்பர் 11th வரலும் நம்மளோட 500 and 1000 rupees நோட்லாம் ஒரு சில செக்டரில் வந்து அக்செப்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த செக்டர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோ இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த பிக்சர்ஸ் தான். ஸோ இதில் வந்து ஏர்போர்ட் செக்டரை கூட சேர்த்துக்கோங்க. ஏர்போர்ட்லேயும் வந்து 500 and 1000 rupees நோட்ஸ் வந்து டில் நவம்பர் 11th வரலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இந்த நியூஸில் எதுவும் கிடையாது. நம்ம ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம் இல்லையா, டேக்ஸ் இம்போஸ் பண்ணுறது 200% டேக்ஸு, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் அதில் போட்டிருப்பாங்க. என்னென்னா, இன்னும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நம்மளுக்கு கவர்மெண்ட்லேருந்து டக்குன்னு எடுத்தோடனே வந்து 500 and 2000 rupees டீனாமினேஷன் இருக்குது இல்லையா, மணி சர்க்குலேஷன் அதிகமாக பண்ணுற அந்த 500 and 2000 rupees வந்து எக்கானமிக்கில் புஷ் பண்ண முடியாது. பிகாஸ் வந்து டக்குன்னு பேங்க்குக்கு வரணும், இது இந்த ப்ராசஸ்லாம் நடக்குது இல்லையா. ஸோ ஸ்டார்டிங் டே ஆஃப் பேங்க், அதாவது நவம்பர் 10th எந்த அமௌண்ட் ஸ்டார்டிங் வந்து ரொம்ப அதிகமாக புழக்கத்தில் இருக்குன்னா 100 rupees நோட்ஸ். ஸோ 100 rupees நோட்ஸ் அதிகமாக புழக்கத்தில் இருக்கும். ஈவன் ஏடிஎம்ஸில் இந்த அதிகமாக 100 rupees நோட்டு மணி சர்க்குலேட் ஆகிறது மூலயமா இப்போது நம்மளுக்கு மணி இன்ஃப்ளேஷன் இருக்குது இல்லையா, எந்த மணி 100 rupees நோட் 50 rupees நோட் அதனுடைய இன்ஃப்ளேஷன் லெவல் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பணம் வீக்கம் இருக்கிறதுனால தானே இப்போ 500 and 1000 rupees நோட்ஸ் வந்து செல்லாதுன்னு சொன்னோன்னா அவ்வளோ பேர் 100 ரூபா நோட்டுக்கு அடிச்சுக்கிறோம்.
பிச்சைக்காரனோட கேவலமாக இருக்கும். ஏன்னா 500ரூபா 1000ரூபா நோட்டு இல்லைன்னொன்னே நம்மளுக்கு இன்வாலிட்னு நம்ம கையில் எதுவுமே கிடையாது. அப்போது 100ரூபா இருக்கிறவன் தான் பணக்காரனாக இருந்தான். ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் லெவல் வந்து இப்போ கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான் இந்த நியூஸ் சொல்கிறது.